அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல வரக்கூடிய டிப்ளமோ ஐடிஐல மெக்கானிக்கல் ஜேடிஓ போஸ்ட். ஸோ அது எந்தெந்த போஸ்ட் சார், அதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றது, ஸோ எல்லாத்தோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன மெக்கானிக்கல் போஸ்ட் இருக்குன்றத ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல டெலகிராம்ல மேக்ஸிமம் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? டெலகிராம்ல யாரும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், வேகன்சி, அதுக்கப்புறம் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன், இதை மட்டும் தான் ஹைலைட் பண்ணி அப்டேட் பண்ண போறேன். மற்ற எதுவுமே இருக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட் இதெல்லாம் பார்க்கணும்னா தயவு செய்து நோட்டிபிகேஷன்ல பார்த்துக்கோங்க. உங்களோட போஸ்ட் கோட் தந்தால என்னென்ன போஸ்ட் கோட் அப்படின்றத தான் தெளிவா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுல வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்றப்ப அப்ளை பண்ணணும். ஸோ இது வரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சார் நான் இன்னும் அப்ளை பண்ணல சார், நீங்க தான் அப்ளை பண்ண போறீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. சரிங்களா? ஸோ அதுதான் முக்கியமானது. நான் காமனா என்னென்ன படிக்கணும், எப்படி எப்படி படிக்கணும்ன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ கிளாஸஸோ இல்ல உங்களுக்கு பெய்டு கிளாஸஸோ நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு 1ஆம் தேதிக்கு மேல ட்ரை பண்றோம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே பிடிஎஃப் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து பிடிஎஃப் ஓட சாம்பிளை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், அதுக்கப்புறம் டீசல் மெக்கானிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொஸ்டின் 2000 கொஸ்டின்ஸ்னு எல்லாத்துக்கும் டிஎன்பிசி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ல வச்சிருக்கோம். அதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயே ஃப்ரீ புக்ஸோட லிங்க், சிலபஸோட லிங்க் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே நீங்க இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் நம்மளோட வெப்சைட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ பார்த்துடலாமா? சரியா? ஓகே. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே தயாராகிறது எப்படி அப்படின்றத காமனா சொல்லிடுறேன். நீங்க எந்தெந்த ட்ரேடுக்கு கவர் ஆகுறீங்களோ அதுக்கு இதை ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ பாருங்க, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், ஸோ ஜேடிஓ போஸ்ட் இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் கொடுப்பேன். ஒரு 16 பேஜஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 16 பேஜஸ் தான் இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எது மெக்கானிக்கல் வேகன்சியோ அதை மட்டும் தான் ஹைலைட் பண்ணியிருப்போம். நோட் பண்ணிக்கோங்க கோடு. அதுல வந்து இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், பேசிக் டிசைனர், விர்ச்சுவல் வெரிஃபையர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங். ஸோ இது ஒரு வேகன்சினா அந்த ஒரு வேகன்சி யாருக்கு இருக்குன்னு பாருங்க. ஜென்ரலா இருந்தா எல்லாரும் அப்ளை பண்ணலாம். பிசி ஜென்ரல், எஸ்சி ஜென்ரல் இல்ல பிசி உமன்னா அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். தெளிவா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அடுத்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் 36-19 3 வேகன்சி. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஜினியரிங் டிராயிங், இது வந்து காமன் ஃபார் ஆல். சரிங்களா? காமன் ஃபார் ஆல். சிவில் மெக்கானிக்கலுக்கு காமன் 6 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபிட்டர் 36-25-17. சரிங்களா? 17 வேகன்சி. இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் 36-29 4 வேகன்சிஸ். மிஷினிஸ்ட் 5 வேகன்சிஸ். ஸோ கோடு எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ், இது காமன், இது காமன் ஃபார் ஆல் 14 வேகன்சிஸ். மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல் 2 வேகன்சி. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் 9. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் 2. ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் டெக்னீஷியன் 5. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டர்னர் 5. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் வெல்டர் 8. சரியா? அதுக்கப்புறம் மரைன் இன்ஜின் ஃபிட்டர் 3. மெக்கானிக்கல் அக்ரிகல்ச்சர் மிஷினரி 1. மெக்கானிக் டீசல் 3. அதுக்கப்புறம் பிளம்பர் 4 வேகன்சிஸ். சரிங்களா? பிளம்பர் 4 வேகன்சிஸ். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுதான் மெக்கானிக்கலுக்கு உண்டான வேகன்சிஸ். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மெக்கானிக்கல் உண்டான வேகன்சி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 90+ வேகன்சிஸ் இருக்கும். 90+ வேகன்சிஸ் மெக்கானிக்கலுக்கு இருக்கும். பட் அது குறிப்பிட்ட வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனோட தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். குவாலிஃபிகேஷன் இப்போ பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் டிராஃப்டிங், மெக்காட்ரானிக்ஸ். டிகிரியில டிப்ளமோல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிசைன், டிராஃப்டிங், மெக்காட்ரானிக்ஸ். அதுக்கப்புறம் ஐடிஐ தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா பேசிக் டிசைனர், விர்ச்சுவல் வெரிஃபையர்ல என்டிசி ஆர் என்ஐசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். சரியா? இதுதான் பேசிக்கானது. ஸோ அதோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க. டெலிகிராம்ல இந்த பிடிஎஃப் போட்டிருக்கோம்.
டெலகிராம்ல இந்த பிடிஎஃப் நான் போட்டுருவேன். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுல என்னென்னலாம் இருக்கோ அதையும் நான் உங்களுக்கு டெலகிராம்ல டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். தயவு செய்து என்ன பண்ணுங்க, இப்போ மெக்கானிக்கல் வேகன்சி போட்டோம்னா மெக்கானிக்கலுக்கு உண்டான ட்ரேடு அதுக்குண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடுவோம் போட்டுருவோம். தயவு செய்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோ. அதே மாதிரி இன்ஜினியரிங் டிராயிங் எடுத்துட்டீங்கன்னா எனி ஆஃப் த டிகிரி, சரியா, எனி ஆஃப் த டிகிரி. ஐடிஐ முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல், டிராஃப்ட்மேன் சிவில், டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல், டிராஃப்ட்மேன் சிவில் தான் வந்து எலிஜிபிள் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ எந்தெந்த நீங்க எழுத போறீங்களோ என்னென்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கு தயவு செய்து இங்க போய் ஃபிட்டர்னு வச்சுக்கோங்க. ஃபிட்டர்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் டிகிரியை பிஇஆ இருக்கலாம் இல்லை டிப்ளமோவா இருக்கலாம். ஃபிட்டர் இது ஐடிஆர் இருந்தால் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசியில் ஃபிட்டர் முடிச்சுக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் மஸ்ட். இதைத்தான் நான் படிச்சு உங்களுக்கு சொல்றேன், குவாலிஃபிகேஷன் மஸ்ட், சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் குவாலிஃபிகேஷனை பார்த்துருங்க, ஏஜ் லிமிட்டை பார்த்துருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. எந்தெந்த ட்ரேடுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்க, சரியா. அடுத்து மிஷினிஸ்டுக்கு எலிஜிபிள் ஒர்க்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் சயின்ஸ், இது வந்து காமன் ஃபார் ஆல். மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் யாரு டிகிரி இன் இன்ஜினியர், மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு அதே தான். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், டீசல் மெக்கானிக் எல்லாத்துக்குமே மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் தான் எலிஜிபிள், சரியா. கிளியராங்க. ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனர் மெக்கானிக்கலும் மேனுஃபேக்சரிங் அதுவும் தான் எலிஜிபிள். அடுத்து டர்னர்னா அதுக்கும் மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் தான் எலிஜிபிள், சரியா. வெல்டர்னா மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக், மெட்டலர்ஜி, ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங். ஸோ இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்த்து இந்தந்த வேகன்சிலாம் இருக்குன்றத நம்ம கையால எழுதணும். இப்போ வெல்டரா அதோட 3647 அதோட சப்ஜெக்ட் கோடு என்ன, ஃபிட்ரா அதோட சப்ஜெக்ட் கோடு என்ன 436. ஏன்னா நீங்க அப்ளை பண்றப்ப கோடு கேட்கும், இந்த சப்ஜெக்ட் கோடை வச்சுதான் நீங்க அப்ளைவே பண்ண முடியும். அதுக்காக தான் நான் படிச்சு சொல்லுவேன், நோட்டிபிகேஷனை எடுத்து ஒவ்வொன்றா தனித்தனியா எழுதுங்க. வேகன்சி எவ்வளோ, இப்போ இந்த டைட்டில், போஸ்ட் கோடு, சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் எழுதுனாதான் உங்களுக்கு என்ன தெரியும் எந்தெந்த போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிள். அது போக பார்த்தீங்கன்னா அடுத்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் எழுதுறோம். பிளம்பருக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் வந்து எலிஜிபிள் பிளம்பருக்கு, சரியா. இங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதாவது கண்டிப்பா வந்து டிகிரி முடிச்சிருக்கவங்க, சரிங்களா. பேசிக்கா ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, அதுல வந்து டிகிரி வந்து எலிஜிபிள் தான் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. எந்த போஸ்ட்டை தவிர ஏஏஓ அண்ட் ஏஹெச்ஓ இந்த போஸ்ட்டை தவிர மற்ற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா என்னது டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பாருங்க 4.2.3 the candidate possessing degree in subject also eligible to apply. எக்ஸ்பர்ட் அதாவது இதை தவிர அசிஸ்டன்ட் ஏஏஓ ஏஹெச்ஓ தவிர மற்ற எல்லாரும் டிகிரி எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுல தான் நீங்க பார்க்கணும். இப்ப பேசிக் டிசைனருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா எஸ்சிஏ ஜெனரலா இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், இல்லாட்டி அப்ளை பண்ண முடியாது. இப்போ அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்னா இது வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடிய பட்சத்தில், ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடிய பட்சத்தில். இன்ஜினியரிங் டிராயினா ஜென்ரல் இருக்கு, ஜென்ரல் உமன், பிசி ஜென்ரல் இருக்கு. அப்ப நீங்க பிசி ஜென்ரலா இருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேகன்சி நீங்க பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணணும். இப்ப ஃபிட்டருக்கு நான் அப்ளை பண்ண முடியும்னா ஜென்ரல் 3 வேகன்சி இருக்கு, அப்ளை பண்ணலாம், யாருனாலும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரலா புரிஞ்சுன்னா. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்னா ஜென்ரல் இருக்கு, அப்ப இதுக்கு நீங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நீங்க இதை பார்த்துட்டு தான் நீங்க அப்ளை பண்ணவே போகணும். இந்த தவறு தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, புரிய மாட்டேங்குது. சரி ஓகே நான் அப்ளை பண்ணிட்டேன் சார், எல்லாமே பண்ணிட்டேன், இப்போ எப்படி சார் ப்ரிப்பரேஷனை பண்றது? எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எப்படி சார் ப்ரிப்பரேஷனை பண்றது? ஸோ உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். அதுவும் இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஷன். சார் பேப்பர் 1ல எதை சார் பாஸ் பண்ணணும், பேப்பர் 1ஆ பேப்பர் 2வா, இந்த மாதிரி அதுல ஒரு கன்ஃபியூஷன் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. அதுல என்ன கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ பேப்பர் 1 என்ன, பேப்பர் 2 என்ன, எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அதே மாதிரி படிங்க, கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ ஓகேவா, எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துருவோமா? எக்ஸாம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது எப்படி படிக்கிறது, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எப்படி படிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக தரவா பாருங்க. என் நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லா விஷயமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால நோட்டிஃபிகேஷனை பார்க்காம தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, அப்ளை பண்ண போகாதீங்க, சரிங்களா.
அப்ளை பண்ண போகாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஷன், சார் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் நான் பாஸ் ஆனா போதுமா, ஜிஎஸ் இதெல்லாம் என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ஜஸ்ட் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்றது. ஸோ இது நீங்க பாஸ் பண்ணாதான் இந்த பேப்பர் பி, அதாவது பார்ட் பி பார்ட் சி பேப்பர் 2 திருத்துவாங்க, இல்லாட்டி இங்கேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதனால தெளிவா புரிஞ்சுக்கணும். சார் அப்ப நீங்க தமிழ் மட்டும் தான் பார்ப்பாங்களா, பார்ட் பி பார்ட் சி பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. இது தனியா ஸ்கோரிங் பார்ட், இது அதுக்கப்புறம் பேப்பர் 2, மொத்தமா இந்த 150 மார்க், இந்த 300 மார்க், 450 மார்க்குக்கு தான் நீங்க எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இதுல தான் ஸ்கோரிங் பார்ட்டே. இது வந்து ஸ்கோரிங் பார்ட் கிடையாது தமிழ் எலிஜிபிலிட்டி. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி 100க்கு நீங்க 40 கொஸ்டின் அடிக்கணும், அப்பனாதான் நீங்க பாஸ். அதே மாதிரி பார்ட் பி பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின் ஜிஎஸ், 25 மேக்ஸ், பேப்பர் 2ல 200. நிறைய பேர் கேட்கறாங்க 200க்கு நான் எத்தனை கொஸ்டின் சார் அடிக்கணும், அது பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்து. சரிங்களா? உங்களுக்கு பேஸ்ட் கொஸ்டின் வந்து ஈஸியா வந்துச்சுன்னா அரௌண்ட் 160 to 170 போடுவாங்க. இல்ல கொஞ்சம் மீடியமா இருந்துச்சுன்னா 130 140. இல்ல சார் ரொம்ப டஃப்னா 110 120. இவ்வளவுதான் கொஸ்டின்ஸை சொல்றேன். சரிங்களா? சோ அப்ப நீங்க அது கொஸ்டின்ஸ் வரப்பதான் கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கான்ற பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் மாறும். அதனால எவ்வளவு கொஸ்டின் போடுறதுன்னா நம்மளால சொல்ல முடியாது. பட் பேசிக்கா வந்து நீங்க 135 மார்க் எடுத்தா பாஸ். இங்க 180 மார்க் அதர் கேட்டகரினா, ஓகேவா? அதர் கேட்டகரினா ஒரு 120 கொஸ்டின்ஸ் கிட்ட அடிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 40 80 கொஸ்டின் 90 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? எது பார்ட் பி பார்ட் சி, அதாவது 300 கொஸ்டினுக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 90 கொஸ்டின்ஸ் கிட்ட கரெக்டா அடிச்சாதான் பாஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க். பாஸ் இல்லாட்டி உங்களுக்கு ரிசல்ட் வராது. புரியுதா உங்களுக்கு? இது பாஸ் மார்க். ஆனா ரேங்க் வாங்கணும்னா டாப் ரேங்க்ல வாங்கணும். அதே மாதிரி பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OMR, இது காமன் ஃபார் ஆல். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ இதை பத்திலாம் தெரியணும் வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க, அதுக்கு தகுந்தாப்புல அப்டேட் பண்ணுவோம். சரியா? இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சிலபஸுக்கு போக போறோம். ஸோ இப்ப நீங்க பேசிக்கா ஃபிட்டரு வெல்டர் எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபிட்டரு வெல்டர். ஸோ பேஸ்ட் ஆன் தான் உங்களுக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐடிஐ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் மேக்ஸிமம் சேஃப்டி சம்பந்தமா தான் இருக்கும். இது வந்து காமன் ஃபார் ஆல். காமன் ஃபார் ஆல்னா இப்போ எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இப்போ நீங்க தனித்தனி ட்ரேட் அப்ளை பண்றீங்கன்னா தனித்தனிக்கு சப்ஜெக்ட் கோட் இருக்கு. இப்போ மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல்னா அதுக்கு வந்து 437, டீசல் மெக்கானிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து 521, பிளம்பர் அப்படின்னா 613, அதுக்கப்புறம் இது ஃபிட்ரு வெல்டர் எடுத்தீங்கன்னா 440, ஃபிட்ருனா 436. ஸோ இந்த மாதிரி எத்தனை இப்போ 10 ட்ரேட் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க 10 எக்ஸாம் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ட்ரேட் அப்ளை பண்ணீங்கன்னா 10 எக்ஸாம் எழுதணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ஒரு இதை படிப்பேன் ஆனா 10 எக்ஸாம் எழுதுவேன்னா வாய்ப்பே கிடையாது. காமன் சிலபஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் தனித்தனி சிலபஸ். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், அப்ப நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் சிலபஸ் மட்டும் படிச்சா போதும் 10 எக்ஸாம் எழுதிக்குவேன். இன்னும் அந்த கான்செப்ட்லயே நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செய்து அதை விட்டுருங்க. நீங்க என்னென்ன எக்ஸாம் அப்ளை பண்றீங்களோ எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் கூட. ஏன்னா தனித்தனியா அதுக்கு தான் 100 ரூபா பே பண்ணுவீங்க. 10 ட்ரேட் அப்ளை பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணணும். 8 ட்ரேட்னா 800 ரூபா, 4 ட்ரேட்னா 400 ரூபா. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இல்ல அப்ளை பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இப்ப ஃபிட்ரு சேஃப்டி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து வெல்டர் எடுத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் வெல்டிங். ஸோ இதுல சேஃப்டி வரல பாருங்க, இதுல வந்து சேஃப்டி வரல. இதுல வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ், இன்ஜினியரிங் டிராயிங். எது வெல்டர்ல புரியுதா உங்களுக்கு? வெல்டிங்ல ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸும் இன்ஜினியரிங் டிராயிங் கொண்டு வந்துருச்சு. அப்ப நீங்க காமனா இன்ஜினியரிங் டிராயிங் ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ் படிச்சீங்கன்னா இதுல 440ல வெல்டர் உங்களுக்கு கொஞ்சம் கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வெல்டிங் சம்பந்தமா தான் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நீங்க பேசிக்கா டிப்ளமோ மெக்கானிக்கல்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிருப்பீங்க. பட் அதுல இன்டெப்தா கேட்க போறோம். இது பேசிக்கான சிம்பிள் கொஸ்டினாக இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. சரிங்களா? ரொம்பலாம் இருக்காது. ஸோ இதுக்கு இப்ப வெல்டருக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? ஃபிட்டருக்கு ஆல்ரெடி இருக்கு. இப்ப சேஃப்டி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், பேசிக் ஃபிட்டிங். சார் இப்ப நான் எப்படி சார் படிக்கிறது, எதை ஃபர்ஸ்ட் படிக்கிறது? நீங்க படிக்க சொல்லிட்டீங்க, எதை படிக்கிறது? இப்ப நீங்க 10 யூனிட் இருக்கும் மொத்தமா, உங்களுக்கு எத்தனை 10 யூனிட். அந்த 10 யூனிட்ல எதுக்கு வந்து ஹை மார்க் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கம்மியா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பேசிக் ஃபிட்டிங்ல 30 கொஸ்டின், ஆனா நீங்க சீட் மெட்டல் வரைக்கும் வெல்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 20 கொஸ்டின். அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தத்துக்கே ஒரு 20-30 டாபிக் தான் இருக்கு. அப்ப இதை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுங்க. யூனிட் 3 யூனிட் 4க்கு ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். சரியா? அடுத்த டர்னிங். அப்ப யூனிட் 3 யூனிட் 4 யூனிட் 6
அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு. அடுத்து யூனிட் 7. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்ரு, வெல்ட்ரு, அப்புறம் சீட் மெட்டல்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி வரப்ப இதெல்லாம் காமனாக வந்துடும். நிறைய இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்ருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டர்லேயே நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளம்பரில் கொஞ்சம் இருக்கும். புரியுது உங்களுக்கு? பிளம்பரில் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபிட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து வெல்டரில் வரும் ஃபிட்டிங். இது ஃபிட்டரில் வருதா? ஃபிட்டிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்பைனேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் நிறையா வந்து லேத்து டிவைசஸ் இதெல்லாம் டிப்ளமோ மெக்கானிக்கலில் படித்தது தான் இங்கே பிரித்து அதுக்கு தகுந்தாப்புல கொடுத்துருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? மற்றபடி வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனால இப்போ நீங்கள் ஃபிட்டருக்கு படிக்க போறீங்க அப்படின்னா 436 கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வெல்டருக்கும் படிக்க போறீங்க அப்படின்னா அதுல வந்து இதுல வந்த டாபிக்கை விட்டுருங்க, வராத டாபிக்கை படிங்க. இப்போ நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதை கால்குலேஷன் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிராயிங்ல ஆல்ரெடி ஒர்க் ஷாப் கால்குலேஷனுக்கு இன்ஜினியரிங் டிராயிங் படிச்சவங்க படிச்சிருப்பீங்க. அப்ப இதை விட்டுறணும். அப்ப மிச்சம் இருக்கிற யூனிட்டை தான் நீங்க படிக்கணும். இப்படிதான் நீங்க படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் படிக்கணும். அதே மாதிரி பிளம்பர்னா அதுக்கு தகுந்தாப்புல சேஃப்டி. இது இந்த ஜென்ரல் சேஃப்டி வரப்ப மேக்ஸிமம் யூனிட் 1 வந்து ஜென்ரல் சேஃப்டி வரப்ப உங்களுக்கு ஃபிட்டருக்கு தகுந்தாப்புல இப்ப ஃபிட்டர்னா அங்க என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல சேஃப்டி டிவைசஸ். இப்ப வெல்டர்னா அங்க தகுந்தாப்புல, பிளம்பர்னா அங்க என்ன தகுந்தாப்புல யூஸ் பண்ண போறீங்க. புரியுதா உங்களுக்கு? மேக்ஸிமம் சில டாபிக்ஸ் எல்லாம் காமனா தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க டீசல் மெக்கானிக். இப்ப டீசல் மெக்கானிக் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி இருக்கு பாருங்க, மெக்கானிக் டீசல்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இதை நீங்க படிக்கிறப்ப அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆயிடும். இப்ப பாருங்க ஃபாஸ்டிங் ஃபிட்டிங்னு வரப்போ உங்களுக்கு அங்க ஃபிட்டர்ல இருந்தது கொஞ்சம் வந்துடும். பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா இருக்கக்கூடியது. சரிங்களா? வெஹிக்கல் ஸ்பெசிபிகேஷன் இதுதான் உங்களுக்கு எது ஆட்டோமொபைல் ரிலேட்டடா வரக்கூடியது டீசல் மெக்கானிக். அதே தான் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல்ல வரும் உங்களுக்கு. அதுலேயும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அப்போ நீங்க படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சிலபஸ் படிக்க போறீங்க, ஒரு எதுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண போறீங்கன்னு பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுல ஒரு 10 யூனிட் படிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடியதான் சில டாபிக் சேமா வரப்போகுது. அப்ப அந்த டாபிக்ல நீங்க ஒமிட் பண்ணிடலாம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டைமிங் சேவ்ஸ் ஆகும். சரியா? இப்ப இங்க சேஃப்டி ப்ரிகாஷன் மெக்கானிக் மோட்டார் அதுக்கு தகுந்தாப்புல லிப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், சேஃப் ஹேண்ட்லிங், பீரியாடிக் டெஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல சேஃப்டி இருக்கும். அப்ப இங்க நீங்க மெக்கானிக் மோட்டார் வரப்ப இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வருது. இப்ப டீசல் மெக்கானிக் வரப்ப உங்களோட இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் படிப்பீங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா இன்ஜின். ஆனா சிலபஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் நீங்க பேசிக்கா வந்து மெக்கானிக்கு இந்த மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலா பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸ் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றத பாருங்க, எதுல வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சிலபஸ் நிறைய இருக்கு. அப்ப இது நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இதுக்கு நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமா கொடுக்க கூடாது. வேகன்சி நிறைய இருந்தா ஓகே, இதுக்கு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஓகே. இல்லதான் நான் ஃபிட்ரு, ட்ரேடரு, அந்த வெல்டரு மத்ததெல்லாம் படிக்கிறேன்னா அப்ப இதுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா சிலபஸ் நிறைய இருக்கு, நிறைய டைம் உங்களுக்கு இழுக்கும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பேசிக்கா டிப்ளமோ புக்ஸ்லயே நீங்க சிலபஸ்லயே படிச்சிருப்பீங்க. நம்ம எம்இஐ சிலபஸ் இருக்கு பாருங்க, எம்இஐ எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே கவர் ஆயிருக்கும். டீசல் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் எம்இஐ சிலபஸ்லயே ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். அதை படிச்சீங்கன்னா தாராளமே இதை படிச்சீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஐடிஐ தான், பட் பேசிக்கா சிம்பிளான கொஸ்டினா இருக்கும். பட் என்னது உங்களுக்கு எம்இஐ சிலபஸும் இதுல கவர் ஆயிடும். ஸோ அப்ப நீங்க பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் வெயிட்டேஜை பொறுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? சார் நோட்ஸ் எடுக்கணுமா? இப்ப இருக்கக்கூடிய டைம்ல எப்படி சார் படிக்கிறது? ஸோ முடிஞ்சா உங்களுக்கு என்னது பாரத் ஸ்கில்ஸ் புக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பாரத் ஸ்கில்ஸ் அதை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட்லயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்ப அப்டேட் பண்ணதுல மேக்ஸிமம் பாரத் ஸ்கில்ஸோட லிங்கை கொடுத்துருப்போம். ஃப்ரீ ஐடிஐ புக்ஸ் லிங்க்ஸ்ன்றத நம்ம கொடுத்துருப்போம். அதுல ஃபிட்ருனா ஃபிட்ரு, அதுல வந்து தியரி புக் இருக்கும். தியரி புக், ப்ராக்டிகல் புக் கிடையாது. தியரி புக்கு ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்து வைங்க. கவர் ஆனிச்சுன்னா ஓகே. நிறைய கவர் ஆகல அப்படின்ற கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் முன்னான சிலபஸை கவர் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கோம் டெஸ்ட் சீரியஸ் ஆனது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் வச்சுக்கோங்க. இப்போ 4வது யூனிட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படிலாம் கேட்பாங்களோ டிஎன்பிசில அந்த மாதிரி கேட்டு வச்சிருக்கோம். இதை நீங்க படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு எப்படிலாம் எக்ஸாம் கேட்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அது போக எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்துருப்போம். ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்ப இதை வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கொஸ்டின்ஸை வச்சு டெஸ்ட் பேட்சா யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் வச்சு ஸ்டடி மெட்டீரியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லாதது பட்சத்துக்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். டீசல் மெக்கானிக், இன்பிளான்ட், டர்னரு, டூலரு, அதுக்கப்புறம் பேசிக் டிசைனர், ஃபிட்டரு, நிறைய இது வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சில இது வந்து உங்களுக்கு என்னதுல இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். சாம்பிளை பாருங்க. பிடிஎஃப் வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிங்க. நீங்க இப்படிதான் படிக்கணும் சார். அப்ப தமிழ் ஜிஎஸ் மேக்ஸுக்கு அதுக்கு நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரீ கிளாஸஸ் பிளேலிஸ்ட் அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை நான் கண்டிப்பா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட மெட்டீரியல் அதுக்கும் பிடிஎஃப் இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி படிங்க சரிங்களா. இந்த மாதிரி படிச்சா கண்டிப்பா முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 10 யூனிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்சா ஒரு எம்சிக்யூ சீரியஸ் மாதிரி 10 யூனிட்டுக்கும் நம்ம முடிஞ்ச அளவு கண்டிப்பா கொடுத்துருவோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணும். அது தனி பேமெண்டா வரலாம், இல்ல ஃப்ரீயாவும் வரலாம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணீங்க, யூட்டிலைஸ் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணீங்க. டெலகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.